வணக்கம் தலைமைகளே. மாவீரன் பென்யமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர். சமகாலத்தில் அல்லது நான் பார்த்ததில் இப்படி இஸ்லாமிய பயங்கரவாத தீவிரவாதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்தவரை பார்க்கவே முடியாது உலகம் முழுவதும். இவருக்கு நிகர் இவர்தான். இவரை சுற்றியிருந்த ஆயிரக்கணக்கான இந்த பயங்கரவாத இஸ்லாமிய பயங்கரவாத தலைவர்களை கொன்று முடித்து விட்டார். லட்சக்கணக்கான மக்களை, பயங்கரவாத பிரிய மக்களை போரில் கொன்று முடித்து விட்டார். இப்போ வரைக்கும் இவருடைய கோபமும் இவருடைய ஆத்திரமும் அடங்கவே இல்லை. சுற்றி இருக்க எல்லாத்தையுமே கொண்டுட்டாரு. ஆனால் பதிலுக்கு அந்த தரப்பு, பயங்கரவாத தரப்பு இவரை இணையங்களில், இணையதளங்களில், புரளிகளில் கொன்று மகிழ்ந்து கோமாளித்தனம் செய்து கொண்டிருக்கு. அவர் நிஜத்தில் லட்சக்கணக்காக கொள்றாரு. இவனுங்க கோமாளிகளை போல வலைதளங்களில் கொன்று கமெண்ட் போட்டு ஆர்ப்பரித்து கொண்டிருக்காங்க. நான் பார்த்ததுலேயே மிகப்பெரிய மாவீரன் என்று இந்த பென்யமின் நெத்தன்யாகுவை சொல்லலாம். அதே சமயத்தில் இவர் நமக்கு ஒரு நல்ல முன் மாதிரி. இன்னைக்கு அவருக்கு 77 வயசாச்சு. பென்யமின் நெத்தன்யாகுவுக்கு இதய நோய் உட்பட, இதயத்தில் ஃபேஸ் மேக்கன் கருவி பொருத்துவாங்க, அது பொருத்தி இருக்கிறாரு. அது போக பெரிய பெரிய நோய்கள் உடல் முழுவதும் அவருக்கு இருக்கு. உடல் முழுவதும் நோயை சுமந்து கொண்டு தான் இந்த 77 வயசுல பம்பரமாக சுழன்று இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளை தொடர்ச்சியாக வேட்டையாடி கொண்டிருக்காரு. இப்ப வரைக்கும் அவருடைய கோபம் தணிந்தது போல தெரியல. இத்தனை பேர்த்த கொன்னு கூச்சும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று கொன்றுமே இவரை ஒன்றுமே பண்ண முடியல. இவர் பக்கத்தில் கூட நெருங்க முடியல. அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் படைப்பிரிவு என்ன, அதன் பின்னணி என்ன, நிச்சயமா தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் 21 அக்டோபர் 1949 பிறந்தாரு. 77 வயதாகுது. இவர் அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் BSMS ஆராய்ச்சி படிப்பு படித்தவர். அமெரிக்க யூனிவர்சிட்டியில் சரளமாக ஆங்கிலம் பேசுவார். இஸ்ரேலிய தலைவர்கள் எல்லோருமே ஆங்கிலம் பேசுவாங்க, ஆனால் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அவர் சரளமாக அமெரிக்க ஆங்கிலத்தை பேசக்கூடியவர். இஸ்ரேலில் அதிகமாக பிரதமராக இருந்தவர் என்ற பெருமைக்குரிய உரியவர். வருகின்ற தேர்தலையுமே நிச்சயமா அவர் தான் ஜெயிப்பார். இவர் படிப்பை முடித்து இஸ்ரேல் இராணுவத்தில் 6 வருடம் பணிபுரிந்தவர். இவர் ரொம்ப சூட்டிப்பா இருக்கனால இன்னைக்கே 77 வயசு, இவ்வளோ நோய்கள்லேயே இவர் சூட்டிப்பா இருக்காரு. அன்னைக்கு எப்படி இருந்திருப்பாரு? ரொம்ப துடிப்பாக செயல்பட்டனால இஸ்ரேல் இராணுவத்தில் சைரத் மட்கால்மாங்க, இஸ்ரேல் இராணுவ தரைப்படை கமாண்டோ பிரிவு, அதில் கேப்டன் அந்தஸ்துல பணிபுரிந்தவர். பல்வேறு தாக்குதலில், இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதலில், விமான கடத்தல் உட்பட தாக்குதலில் பலரை கொன்று குவித்தவர். நேரடியாக சண்டைகளில் ஈடுபட்டவர். இவருமே இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இவர் பலியாகியுள்ளார். அதாவது மனவேதனையில். இவருடைய ஒரே சகோதரன் யோனத்தான் நெத்தன்யாகு. அந்த யோனத்தான் நெத்தன்யாகு மரணம் அடைந்தது ஒரு பாச போராட்டம் சொல்லலாம். நெத்தன்யாகு, இப்ப பென்யமின் நெத்தன்யாவுக்கும் யோனத்தான் நெத்தன்யாவுக்கும் இடையில் நடந்த ஒரு பாச போராட்டம். அப்ப இஸ்ரேலிய விமானம் அது ஒன்று உகாண்டாவில் கடத்தப்பட்டு உகாண்டாவில் நிறுத்தப்பட்டுச்சு. என்டபி ரெய்டு என்று சொல்லி உலக புகழ்பெற்ற விமான தாக்குதலை முறியடிச்ச ஆப்ரேஷன். அது உலக புகழ்பெற்றது. இஸ்ரேலிருந்து உகாண்டா போய் செஞ்சாங்க. அதுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு போறன்னு சொல்லி பென்யமின் நெத்தன்யாகுவும் யோனத்தான் நெத்தன்யாகுவும் இஸ்ரேல் இராணுவத்துக்கு அப்ளை பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேரும் போகிறோன்னு சொல்லி. இஸ்ரேல் இராணுவம் எப்பவுமே ஒரே குடும்பத்தில் 2 பேரை அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா 2 பேரும் மரணம் அடைஞ்சா அந்த குடும்பத்தில் வாரிசு இருக்காது. அப்போ நிச்சயமா ஒருவருக்கு மட்டுமே அனுமதிக்கும் போது இருவருமே கமாண்டோ. பெஞ்சமின் நெத்தன்யாகும் கமாண்டோ, யோனத்தான் நெத்தன்யாகும் கமாண்டோ. அப்போ யோனத்தான் நெத்தன்யாகு நீ இரு, நீ சின்ன பையன், எனக்கு சின்னவன், நீ வீட்டில் இரு, நான் இவங்களை ஒரு கை பார்க்குறேன்னு சொல்லி அந்த என்டபி ரெய்டுக்கு போனவர் யோனத்தான் நெத்தன்யாகு. பல்வேறு பிரிவா அங்கே போனாங்க. அங்கே சிக்கி இருக்கிற
யூத மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு பிரிவு, வெளியே இருந்து தாக்குதல் நடத்தாம தடுப்பதற்கு ஒரு பிரிவுன்னு சொல்லி பல்வேறு பிரிவை போனாங்க. நேரடியில் சண்டை போடுவதற்கு செய்கிற மக்கள் கமாண்டோ போனாங்க, அதாவது பிடிச்சு வச்சிருக்கிற பயங்கரவாதிகளை சுட்டுக் கொள்வதற்கு. அதற்கு தலைமையாக போனவர் தான் யோனத்தான் நெத்தன்யாகு. அந்த ஆபரேஷன்ல பல 100 கமாண்டோ கலந்துக்கிட்டாங்க. ஒரே ஒருவர் தான் இஸ்ரேல் தரப்புல வீர மரணம் அடைஞ்சாரு, அது யோனத்தான் நெத்தன்யாகு தான். இது மிகப்பெரிய வேதனையை இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தன்யாகு கொடுத்து, அவர் இந்த சண்டை தாக்குதல் நடக்கும்போது தரையில் இருக்கிறாரு, தரையிலிருந்து சண்டையில் ஈடுபட்டிருக்கார் யோனத்தான் நெத்தன்யாகு. அப்போ மேலே இருந்த உகாண்டா ராணுவ வீரன் சுட்டதில், ஸ்னைப்பர் தொலைவில் சுடக்கூடியவன், அவன் சுட்டதில் குண்டு பாய்ந்து அவருக்கு எவ்வளோ மருத்துவ சிகிச்சை வழியில் கொடுத்தாங்க. அந்த பயணிகளை மீட்டு கொண்டு வரும்போது அதே ஏரோப்ளேனில் வச்சு யோனத்தான் நெத்தன்யாகுவுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. சிகிச்சை பலனின்றி மரணம் அடைஞ்சார். ஒரே சகோதரன், பாச போராட்டம், இவர் போக வேண்டியது, இவருக்கு பதிலாக அவர் போனார். ஒரே ஒருவர் தான் மரணம் அடைஞ்சார். அந்த வழி இன்று வரை இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதத்தின் வழி இன்னைக்கு வரைக்கும் பென்யமின் நெத்தன்யாகு இருக்கு. அதுதான் இப்படி பெரிய படுகொலைகளை செய்ய தூண்டுகிறது நிச்சயமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் இராணுவத்தை முடிச்சுக்கிட்டு யோனத்தான் நெத்தன்யாகு ஆன்டி டெரர் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒன்று நடத்தினார். பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்படுவது எப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் போல ஒன்று நடத்தியவர் தான் பென்யமின் நெத்தன்யாகு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு இன்றைக்கு இஸ்ரேல் பிரதமராக ஆட்சி செய்து கொண்டிருக்கான்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன, அக்டோபர் 7, 2023 இஸ்ரேல் மீது ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அன்னைக்கும் இஸ்ரேலுக்கு பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு தான். தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் பென்யமின் நெத்தன்யாகு தான். அவர் உயிரோடு இருக்காரு. ஆனால் அவரை சுற்றி இருந்த அனைத்து நாட்டு பயங்கரவாத தலைவர்களையுமே கொன்று குவிச்சார். நீங்கள் காசால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹமாஸ் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொத்த தலைவன் யாஹியா சின்வார் கொல்லப்பட்டான். அவனுக்கு அடுத்து தம்பியா வந்த முகமது சின்வார் கொல்லப்பட்டான். வெளிநாடுகளில் தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டான். இஸ்மாயில் ஹனியாலாம் கொல்லப்பட நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தலையானையில தான் வெடிகுண்டு வச்சிருந்தாங்க. அவன் படுத்திருப்பான், அவன் படுத்திருந்த தலையானை தான் வெடிகுண்டு வச்சு, தலையானை தான் வெடிச்சது. அவன் தலை என்ன இருக்குன்னு சற்று கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் முகமது டெய்ஃப் கொல்லப்பட்டான் ஹமாஸ்ல. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 300 பயங்கரவாத தலைவர்கள் மட்டுமே ஹமாஸ்ல மட்டும் காசால கொல்லப்பட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க காசால. அதற்கடுத்து நீங்கள் லெபனான்ல வந்தீங்கன்னா, இசபுல்லா பயங்கரவாத குழுவின் அசைக்க முடியாத தலைவனாக இருந்த ஹாசன் நசருல்லா கொல்லப்பட்டான். அவனுக்கு தான் 1,88,000 கிலோ வெடிகுண்டுகளை உபயோகப்படுத்தினாங்க இஸ்ரேலில். அதற்கடுத்து அவனுக்கு அடுத்து ஹசீம் சஃபிதீன் சொல்லி ஒரு தலைவர் வந்தான் ஹிசபுல்லாக்கு. வந்த உடனே அவனும் கொல்லப்பட்டான். அதற்கடுத்து 3வது தலைவன் ஒருத்தன் வந்தான் ஹிசபுல்லாக்கு, அவனையும் கொன்னாங்க. இப்போ நயீம் காசிம் என்பவன் ஹிசபுல்லா தலைவனாக இருக்கிறான். அவனுக்கு முன்னால் இருந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. அதுபோக ஹிசபுல்லால ஃபுகுத் சுக்கூர், இப்ராஹிம் அகில், அலி கார்கி, இதை போன்ற பெரிய தளபதிகளை கொன்றாங்க. அது போக 200க்கு மேற்பட்ட ஹிசபுல்லா தலைவர்களை இன்னைக்கு வரை கொண்டிருக்காங்க. அப்படியே நீங்கள் ஹவுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஸ்ரேல் தாண்டி இருக்கு. ஹவுதியில் ஒரே தாக்குதலில் ஹவுதி முப்படை தளபதி உட்பட, அந்த ஹவுதி மூடர் கூட முப்படை தளபதி உட்பட பல தளபதிகள் 40 பேர்த்த ஒரே தாக்குதலில் கொண்டாங்க ஹவுதியில். அப்படியே ஈரான் வந்தீங்கன்னா, பிரம்மாண்டம் ஈரான் என்பது உச்சக்கட்ட மதவெறியன், வெள்ளிக்கிழமை வெறியன் அலி கொமேனி, அவனுடைய குடும்பம் உட்பட அணு விஞ்ஞானிகள், இராணுவ தளபதிகள், முப்படை தளபதி உட்பட 200 பேருக்கு மேலே இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் கொண்டு வச்சிருக்காங்க. இப்படி சுற்றி அக்டோபர் 7, 23 அப்புறம் எல்லா தலைவர்கள் மட்டுமே ஆயிரக்கணக்காக கொண்டிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அசைக்க முடியாமல் தொட முடியாத இடத்துல
பென்யமின் நெத்தனியாகு இருக்கார். உலகத்திலேயே மாவீரன் என்று சொல்லுவேன். அதே சமயத்தில் உலகத்திலேயே அதிகம் பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்ட நபரும் பென்யமின் நெத்தனியாகு தான். பல அடுக்கு பாதுகாப்பு அவர் கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 10 அடுக்கு பாதுகாப்புக்கு மேல அவருக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரியல. அதுல முதல் அடுக்கு மிக முக்கியமான அடுக்கு. பிற நாடுகளுக்கும் இங்கேயும் ஒரு வேறுபாடு இருக்கும். பென்யமின் நெத்தனியாகுவை பாதுகாப்பது இஸ்ரேல் உளவுத்துறையின் கமாண்டோக்கள். பிற நாட்டுக்கு இதுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். இஸ்ரேலில் 2 உளவுத்துறை மிக புகழ் பெற்றது. ஒன்று மொசாத், இரண்டாவது சின்பத். மொசாத் என்பது இஸ்ரேலை தாண்டி வெளிநாடுகளில் செயல்படக்கூடிய அமைப்பு. சின்பத் என்பது இஸ்ரேலுக்குள்ள பாலஸ்தீனத்தில் செயல்படக்கூடிய உளவுத்துறை அமைப்பு. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இஸ்ரேல் பிரதமரை முதல் அடுக்கில் பாதுகாப்பது. மொசாத் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாடுகளில் இஸ்ரேல் தாண்டி வெளிநாடு, அரபிய நாடுகளில், இஸ்லாமிய நாடுகளில் பென்யமின் நெத்தனியாகுவுக்கு யார் எதிராக செயல்படுவது, அவருடைய பலம் என்னன்னு சொல்லி குறிப்புகளை இஸ்ரேல் இராணுவத்துக்கு வழங்குவது மொசாத்தின் வேலை. அதே சமயம் அடங்காத பயங்கரவாதிகளை, நிச்சயமா பென்யமின் நெத்தனியாகுவை இவங்க மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பாங்க, கொள்வார்கள் என்ற ஆட்களை வெளிநாடுகளில் வைத்தே கொலை செய்வது மொசாத்தின் வேலை. இவங்க சின்பத் என்ன பண்றாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட கமாண்டோக்கள் யூனிட் 730 என்பாங்க. அந்த யூனிட் 730 கமாண்டோக்கள் தான் இந்த பென்யமின் நெத்தனியாகுவை சுற்றி எப்பொழுதுமே இருப்பது. ஆக மொத்தம் இந்த 2 உளவுத்துறை கீழே தான் இவருடைய பாதுகாப்பு, முதல் அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. இவங்க எங்கிருந்து இந்த யூனிட் 730 கால் எடுக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் ராணுவத்தில் IDF அப்படிம்பாங்க, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் 5 வருடத்திலிருந்து 15 வருடம் வரைக்கும் நேரடி சண்டைகளில் ஈடுபட்ட இராணுவ வீரர்களில் துடிப்பான இராணுவ வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மிக சிறப்பான பயிற்சியை கொடுத்து நியமிப்பது தான் இஸ்ரேல் பிரதமருடைய பாடி கார்ட்ஸ். யூனிட் 730. இந்த யூனிட் 730 பாதுகாப்பு கொடுக்கலையே மிக அதிகமான பாதுகாப்பு இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தனியாகுவிற்கும், அதற்கடுத்து அடுத்த பிரதமர் ஒருத்தர் வருவார்னு சொல்லுவாங்க, நப்தாலி பெனட்டுக்கும், அவருக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பை சின்பத் கொடுத்து வராங்க. அவர்கள் இஸ்ரேல் பிரதமரை சுற்றி இருப்பவர்கள் பிசிக்கல் ஃபிட்னஸ், அதாவது உடல் ரீதியான மிக கடினமான தகுதியை பெற்றவங்க. கை சண்டைகளிலேயே எப்பேற்பட்ட பயங்கரவாதிகளையும் வீழ்த்தக்கூடியவர்கள். ஒரு சந்தேகக்கிடமான நகர்வு, அதாவது பிரதமருக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சந்தேகக்கிடமான ஒரு நபரின் நகர்வை பார்த்தாலே கொன்றுவிடும் ஆற்றல் மிக்கவர்கள். மின்னல் வேகத்தில் துப்பாக்கி எடுத்து சுடும் பயிற்சி பெற்றவர்கள். உலகத்தில் நம்பர் 1 சொல்லலாம். ஒரு சந்தேகக்கிட நபர் அவருடைய கை ஆயுதத்துக்கு போறக்கு முன்னாடியே இல்லை அல்லது ஆயுதத்தை தொடும்போதே சுட்டு கொண்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு மிக வேகம் மிக்கவர்கள். ஒன்னா ஒரு கூட்டத்தில் பிரதமரை, இஸ்ரேல் பிரதமர் பார்க்க வரான், அவன் வயிற்று பகுதியில் துப்பாக்கியை மறைச்சு வச்சிருக்கணும், இல்லை பின்னாடி மறைச்சு வச்சிருக்கணும், கால் பகுதியில் ஷூ கிட்ட ஒழிச்சு வச்சிருப்பாங்க. இதை போன்ற பகுதிகளில் ஆயுதம் எடுக்க அவன் கையை கொண்டு போனாவே சுட்டுக்கொள்ளும் மிக வேகம் மிக்கவர்கள் இந்த யூனிட் 730 கமாண்டோக்கள். அதே போல பிற நாட்டு தலைவர்களை பாதுகாப்பவர்கள் போல ஒரு இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஷூட்டு அல்லது ஒரு யூனிஃபார்ம் போல போட்டிருப்பாங்க பிற நாடுகளில். இவங்களை பார்த்தீங்கன்னா லோக்கல் ரவுடிகளை போல, இப்படி பசங்களை லோக்கல் ரவுடி மாதிரி ஜீன்ஸு, டிஷர்ட்டு, மேலே ஒரு ஓவர் கோட்டு, அதுக்கு பட்டன் போடாமல் பட்டனை கழட்டி விட்டுக்கிட்டு ஒரு ரவுடி கும்பலை போல சுற்றி வருவார்கள். மின்னல் வேகத்தில் சுடுவதில் உலகத்திலேயே நம்பர் 1 இவங்களை சொல்லலாம், இந்த யூனிட் 730 கமாண்டோக்களை. அதற்கடுத்து இஸ்ரேல் ராணுவ IDF கமாண்டோஸ் அங்கே சுற்றி இருப்பாங்க. அதற்கடுத்து இஸ்ரேல் போலீஸோட கமாண்டோஸ் சுற்றி இருப்பாங்க. ஸ்னைப்பர்ஸ், நெடுந்தொலைவில் இருந்து சுடக்கூடியவர்கள் ஆங்காங்கே மேலே இருப்பாங்க. ஸ்னைப்பர் டாக்ஸ், மோப்பம் பிடிக்கும் நாய்களை சுற்றி வச்சிருப்பாங்க. நீங்கள் பார்க்கும்போது பிரதமர் நெத்தனியாகு மட்டும்தான் பார்க்குறீங்க புகைப்படத்தில். சுற்றி 500 பேருக்கு மேற்பட்ட கமாண்டோக்கள் சூழ நிற்பாங்க.
அதனால தான் அவ்வளவு எளிதில் அவரை நெருங்கி எதுவுமே பண்ண முடியாது. உலகத்திலேயே இன்னைக்கு நம்பர் 1 பாதுகாப்புக்கு கீழே இருப்பவர் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு. இது முதல் அடுக்கு பாதுகாப்பு. இரண்டாம் அடுக்கு பாதுகாப்பு என்பது ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம். இது இஸ்ரேல் உடையது. அதாவது எதிரி நாடுகளிலிருந்து ஒரு ராக்கெட்டோ ஒரு ஏவுகணையோ போர் விமானமோ ஒரு குண்டோ வரலாம். அதை முன்னமே தெரிந்து தகவலை கொடுக்க வேணும். அதுக்கப்புறம் அழிப்பது இரண்டாவது வேலை. முதல்ல எதிரியின் இலக்குகள் வருகிறது என்று அறிந்து தகவல் கொடுக்க வேண்டும். ரேடார் சிஸ்டம் பாங்க. இந்த ரேடார் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியது, எதிரியுடைய இலக்குகளை. ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம்னா முன்கூட்டியே தகவலை கொடுக்கக்கூடிய ரேடார்களை வைத்திருப்பவர்கள் இஸ்ரேலியர்கள். அவங்க கிரீன் ஃபைன் ஒன்று வச்சிருக்காங்க, இந்தியா கூட கொடுத்துருக்காங்க. அவங்க 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கிளம்புகின்ற எதிரியின் அச்சுறுத்தலை இலக்குகளை சொல்லக்கூடியது இந்த கிரீன் ஃபைன். 30 இலக்குகளை, எதிரியுடைய 30 இலக்குகளை ஒரு வினாடியை 3000 பிரிக்கணும். 3000 மில்லி செகண்ட். ஒரு வினாடியை 3000 பிரிச்சா எவ்வளோ இருக்கும், அந்த வேகத்தில் கண்டுபிடிக்கக்கூடியது இந்த கிரீன் ஃபைன் ரேடார். அதுக்கப்புறம் ANTPY 2 ரேடார்பாங்க. இது பொதுவாக தாட் மிசைலில் இது பொருத்தப்பட்டிருக்கும். 2900 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வருகின்ற ஒரு எதிரியின் அச்சுறுத்தலை கண்டுபிடிக்கக்கூடியது இந்த TPY 2 ரேடார். அதே சமயத்தில் 1600 கிலோமீட்டர் அகலத்தில் எதிரியின் இலக்கை பார்க்கக்கூடியது. இப்படி மிக அதிகமான ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டத்தை இஸ்ரேலுக்கு முழுவதும் வச்சிருக்கனால தான் எதிரியின் இலக்கு. இப்போ ஈரானில் ஒரு கிளம்புது ஏவுகணைனா உடனடியாக இங்கே தகவல் கொடுத்துரும் அந்த ரேடார். இன்னைக்கு அதிவேகமான ஏவுகணை இந்த ஈரான் வச்சிருக்க. அதாவது இந்த இஸ்ரேலுடைய எதிரிகளை மட்டும் நான் ஒப்பிட்டு பேசுகிறேன். ஈரான் வச்சிருக்கிற சஜில் ஏவுகணை தான் 6 நிமிஷத்தில் கிளம்பி ஈரான்லேருந்து இஸ்ரேலுக்குள்ள வந்துடும். அது 10 வச்சு மேலே வரும்போதே இந்த இஸ்ரேலுடைய ரேடார்கள் தகவல் கொடுத்துரும். இதுதான் இரண்டாவது அடுக்கு முக்கியமான பாதுகாப்பு. மூன்றாவது அடுக்குங்கிறது இன்டர்செப்டர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது எதிரிகளுடைய இலக்குகள், எதிரியுடைய ஆயுதங்களை வழிமறித்து அழிக்கக்கூடியதுதான் இன்டர்செப்டர்ஸ். ரேடார் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடித்த கொடுத்த தகவலை சரிபார்க்கணும், சரிபார்த்து அது இஸ்ரேலை நோக்கி தான் வருது, பிரதமரை நோக்கி தான் வருது, நிச்சயமாக அச்சுறுத்தல் தெரிந்தால் அதை அழிக்க ஏவுகணை அனுப்பணும். இன்டர்செப்டர்ஸ் இது முக்கியமானது. இது உலகத்திலேயே நம்பர் 1 இஸ்ரேலுடைய இன்டர்செப்டர் தான் சொல்லணும். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா அயன் டோம். இந்த பேர் எல்லா உலகம் பூரா தெரியும். அயன் டோம் அவங்களுக்கு தான். டேவிட் ஸ்லிங் அதுவும் அவங்களுக்கு தான். ஏரோ 3 ஏரோ 4 அவங்களுக்கு தான். பராக் இந்தியா இஸ்ரேல் கூட்டு தயாரிப்பு அதுவும் வச்சிருக்காங்க. அது போக அமெரிக்காவுடைய பேட்ரியாட் தாட் போன்ற தொகுப்புகளை அளிக்கும் தொகுப்பு, ஏவுகணை தொகுப்பு வச்சிருக்காங்க. இது மூன்றாவது அடுக்கு பாதுகாப்பு இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும். நான்காவது ஃபோர்ட்டிஃபைட் பங்கர்ஸ் ஹவுசஸ் பில்டிங்ஸ் அப்படிம்பாங்க. மிக பலப்படுத்தப்பட்ட பதுங்கு குழிகள், வீடுகள், அலுவலகங்கள் இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு உண்டு. இந்த சண்டை சமயத்தில் இசபுல்லா பயங்கரவாதி அனுப்பிய ஒரு ட்ரோன் இஸ்ரேல் பிரதமர் வீட்டுக்கே படுக்கை அறை ஜன்னலில் மோதி மிகப்பெரிய சேதத்துக்கு அந்த ஜன்னல்களை உள்ளாக்கியது. கொஞ்சம் உள்ள போயிருந்தா உயிரை நிச்சயம் எடுத்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்திடுச்சு ஹிசபுல்லா ட்ரோன். அதிலிருந்து முதலே அதிக பாதுகாப்பு, இப்போ மிக அதிக பாதுகாப்புக்கு உள்ள அவர் கொண்டு போயிருக்காங்க. மிக பாதுகாக்கப்பட்ட பலப்படுத்தப்பட்ட அறைகளில், பதுங்கு குழிகளில் தான் இன்னைக்கு அவர் பென்யமின் நெத்தன்யாகு இருக்கார். அவர் இருக்க இடத்துல எந்த வித ஏவுகணை தாக்குதலை ஒன்றும் பண்ண முடியாத போது, ராக்கெட்டோ குண்டோ ஒன்றுமே பண்ணாது. அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. எப்பேற்பட்ட ஏவுகணைகளும், கெமிக்கல் வெப்பன்ஸ், வேதியியல் குண்டுகளும், அணு குண்டுகளும் அந்த இடத்துல போட்டாலும் ஒன்றும் ஆகாதபடி, நச்சு வாயுகளும் அங்கே போட்டால் ஒன்றும் ஆகாதபடி பலப்படுத்தப்பட்ட
இடங்களில் வசிக்கிறார் பென்யமீன் நெத்தனியாகு. இது உங்களுக்கு 4வது அடுக்கு. 5வது ஆர்மர்டு கான்வாய் அப்படிம்பாங்க. ஒரு பயங்கரமான வாகனங்களில் செல்வது, மிக பாதுகாப்பான வாகனங்கள் செல்வது இஸ்ரேலுடைய பிரதமருடைய வழக்கம். அதாவது அதில் எந்தவித ராக்கெட் தாக்குதல் அதன் மீது நடத்தப்பட்டாலும் அந்த காருக்கு ஒன்றுமே ஆகாது. துப்பாக்கி குண்டுகளால் துளைக்க முடியாது அந்த கார்களை. தரைகளில் வெடிக்கும் வெடிகுண்டுகள், IED போன்றவற்றால் ஒன்றுமே ஆகாது அந்த கார். அந்த பகுதியில் போடக்கூடிய இந்த வேதியியல் குண்டுகளால் அந்த காரினுள் நுழைய முடியாது, அந்த நச்சு வாய்க்குள் உள்ளே நுழைய முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது. டயர் பஞ்சர் ஆகாது, அந்த கார் நிற்காது, எதுவுமே அந்த காருக்கு ஆகாது. இப்பேற்பட்ட கார்களில், வரிசையாக செல்லும் கார்களில் பயணிப்பது இஸ்ரேல் பிரதமருடைய வழக்கம். ஒரே நேரத்தில் 2-3 இடங்களில் இஸ்ரேலுக்குள்ள இந்த அணிவகுப்பு போகும். அதுதான் மிக முக்கியமானது. எதிரிக்கு எந்த அணிவகுப்பு காரில் அவர் போயிட்டு இருக்காதுன்னு தெரியாது. எல்லாமே ஒரே மாதிரி அணிவகுப்பாக இருக்கும். ஏதோ ஒன்றில் அவர் இருப்பார். சில சமயம் அப்படி அந்த மாதிரி அணிவகுப்பில் அவர் இருக்கவே மாட்டார். இப்படி எதிரிகளை குழப்புவதற்காகவே இந்த கார் அணிவகுப்புகள், ஆர்மர்டு கான்வாய் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்குள் செயல்படும். எந்த அணிவகுப்பில் அவர் போறான்னு தெரியாது, சில சமயம் போகாமையும் இருப்பார். அதனால் மிகப்பெரிய குழப்பத்திற்கு இலக்கை தேர்ந்தெடுக்க முடியாமல் இந்த எதிரிகள் தடுமாறுவாங்க. இது 5வது கட்ட பாதுகாப்பு. 6வது பார்த்தீங்கன்னா, நம்ம அவர் மட்டும்தான் பார்க்குறோம், அவரை சுற்றி இருப்பது நமக்கு எதுவுமே தெரியாது. ஏகப்பட்ட ஸ்கேனர்ஸ், சென்சார்ஸ், ஸ்க்ரீனிங்ஸ், மெட்டல் டிடெக்டர் இப்படி ஒரு விஞ்ஞான பூர்வ கருவிகள் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அவரை பார்க்க வரும்போது பல்வேறு சோதனைக்கு உட்பட்டு தான் உள்ளே வர முடியும். பொதுவாக யூத மக்கள் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. யூதர் அல்லாத பிற மக்கள் இஸ்ரேல் பிரதமரை நெருங்கி விடுவது நடக்காத காரியம். அப்படியே அவர்கள் சந்திக்கணும் அப்படின்னாலுமே மிகப்பெரிய இந்த ஸ்க்ரீனிங்குள்ள, ஸ்கேனருக்குள்ள, மெட்டல் டிடெக்டர் போய் தான் அவங்க பக்கத்திலே வர முடியும். ஒரு பின்னூசியை கூட அவர்களால் கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு கடினமான பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இன்னும் சரியா சொன்னா, இவர்களுக்கு பிடிக்காத ஒரு காற்று கூட இஸ்ரேல் பிரதமரை நெருங்க முடியாது. காற்று பிடிக்காத காற்று என்றால் அந்த காற்று கூட அவர் நெருங்க முடியாம இந்த பாடிகார்ட் சுற்றி எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி பல்வேறு அடுக்கு பாதுகாப்புக்குள்ள புத்திசாலித்தனமா இருக்கனால தான் இன்று வரை அவர் உயிர் தப்பித்து கொண்டிருக்கார். அது போக அவர் இருக்கிற இடத்துல, அவர் செல்கின்ற இடத்துல ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர், அறுவை சிகிச்சை அரங்கமே நகர்ந்து சென்று கொண்டிருக்கும். அவருக்கு தேவையான ரத்தங்கள் ஸ்டாக்ல வச்சு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த வித தாக்குதல் நடத்தினாலுமே அதே இடத்துல வச்சு பல்வேறு சிகிச்சை நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவது, உடல் மாற்று சிகிச்சைக்கு தேவையான பொருட்களை கொடுப்பது, ரத்தத்தை கொடுக்க மிக தயாராக சென்று கொண்டிருப்பாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஆம்புலன்ஸ். ஆனால் நமக்கு தெரியாது, அது ஆம்புலன்ஸ் என்று தெரியாத வகையில் அவங்க பார்த்துக்குவாங்க. இப்படி உளவுத்துறை பாதுகாப்பின் கீழே நேரடியாக இருப்பனால தான் இந்த இவ்வளோ எதிரிகளை இவர் கொன்றுமே இவ்வளோ பகையை வளர்த்துக்கிறாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை பண்ணால் திரும்ப அவங்க கொலை பண்ணுறது இங்கே வழக்கமாக பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் செய்திகளை பார்ப்போம். இவங்க ஒரு கொலை பண்ணியிருப்பாங்க, பதிலுக்கு அவங்க பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக பதிலுக்கு பதில் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த இஸ்ரேல் விஷயத்தில் தான், இஸ்ரேல் பிரதமர் பென்யமீன் நெத்தன்யாகு விஷயத்தில் தான் ஆயிரக்கணக்கான பயங்கரவாத தலைவர்களை கொன்றும், லட்சக்கணக்கான பயங்கரவாத பிரிய மக்களை கொன்றும் அவர்களால் பதிலுக்கு பதில் ஒன்றுமே செய்ய முடியாம கோமாளிகளைப் போல, கூத்தாடிகளைப் போல வலைதளங்களில் பல ஆயிரம் தடவை அவர் கொண்டுட்டாங்க. நிஜத்தில் அவரை பார்க்கவே முடியல. வலைத்தளங்களில் பல ஆயிரம் தடவை கொண்டு மகிழ்ந்து கொண்டு கோமாளியை போல செயல்படுறாங்க. இதுதான் அவருடைய பாதுகாப்பின் பின்னணிகள். நன்றிகள்.